அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பர் 9ஆம் தேதி நமக்கு வந்து நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இது வரைக்கும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. நம்ம போலீஸ் கான்ஸ்டபிளை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, ஃபிசிக்கல் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோக்குள்ள நம்ம அதிக மார்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்குது, ரொம்ப பதட்டெல்லாம் பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனித்துவமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எந்த கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் நம்ம என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம போலீஸ் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிஃபார்ம் போட்டிருப்போம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஜாப் வந்து இந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான வேலை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இந்த எக்ஸாம் வந்து எழுதணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு ரீச் பண்ணுறதுக்கான இதை வந்து பார்த்துக்கோங்க. ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எதர் கலர் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களோட ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க, ஒரு அனலாக் வாட்ச் வச்சுக்கோங்க, ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட் பண்ணுறதுக்கு ஒரு பென்னு, இது எல்லாமே கையில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரியராகவே நீங்கள். அது மட்டும் இல்லாமல் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. இப்போ மாநகராட்சி பள்ளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இருக்கும். ஸோ அதனால் எந்த இடம் எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக ரீச் ஆகிடணும். ரீச் ஆகி உள்ளே போய் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, ஓஎம்ஆர் கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஓஎம்ஆர் எல்லாத்தையுமே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்விஜிலேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் நல்லா ரீட் பண்ணி பொறுமையாக இதுதான் ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எழுதணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. ஆனால் டக்குன்னு ஆன்சர் பண்ணுறதை விட்டுட்டு பொறுமையாக டைம் எடுத்து, டைம்லாம் நிறையாவே இருக்கும் உங்களுக்கு, டைம் எடுத்து இதுதான் கேட்டிருக்காங்களா, அப்போ இதுக்கு இதான் ஆன்சர்னு சொல்லி பொறுமையாக என்ன பண்ணுங்கள், உங்களோட ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்லபடியாக இந்த எக்ஸாம் பண்ணுங்கள். அடுத்தவங்க வந்து ஃபிசிக்கல் எல்லாத்துலேயும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.